குழந்தை பிறந்து 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். 6 மாசத்துல இருந்து குழந்தைக்கு லிக்விட் ஃபுட்னு சொல்ற தண்ணி மாதிரியான உணவுகளை கொடுக்கலாம். 6 மாச குழந்தைக்கு முதல்ல என்ன மாதிரியான உணவு வகைகள் கொடுக்கலான்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வகை உணவுகள் எல்லாத்தையும் 10 மாசம் முடிய நம்ம கொடுக்கலாம். 10வது மாசத்துல இருந்து நான்வெஜ் கொடுத்து பழக்கலாம் குழந்தைங்களுக்கு. அதுவும் சூப்பா தான் கொடுக்கணும். நெஞ்சு எலும்பு, ஆட்டுக்கால் இதெல்லாம் காரம் இல்லாம சூப் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த எலும்பை முடி இல்லாம நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி உப்பு, மஞ்சள் தூள் கொஞ்சமா போட்டுட்டு ஒரு 5-6 சீரகம், 2 மிளகு, அரை தக்காளி, அப்புறம் 2 பூண்டு, கொஞ்சமா ஒரு 4-5 கருவேப்பிலை இலை இது மட்டும் போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதை குழந்தைக்கு குடிக்க கொடுங்க. முதல்ல கொடுக்கறப்போ ஒரு சங்கு அளவு மட்டுமே நீங்க கொடுங்க. அப்புறம் குழந்தைக்கு நல்லா பசிச்சா மட்டும் வேற சாப்பாடு கொடுங்க. நல்லா பசிச்சு அழுற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னால மற்ற உணவுகளை நீங்க கொடுத்துடாதீங்க. குழந்தை நல்லா சூப் குடிக்கிறான்னு நாளே நிறைய சூப் கொடுத்துடாதீங்க. மறக்காம சூப் கொடுத்த அன்னைக்கு சாயங்காலம் உரசு மருந்து கொடுத்துருங்க. உரசு மருந்து வீடியோவும் நம்ம சேனல்ல இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. முதல் தடவை சூப் கொடுத்துட்டு அப்புறம் 1 வாரம் கழிச்சுதான் அடுத்த முறை சூப் கொடுக்கணும். இப்போ 2 சங்கு அளவு கொடுக்கலாம். 11 மாசத்துல இருந்து ஒரு 3-4 சங்கு அளவு கூட குழந்தைங்களுக்கு சூப் கொடுக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமா குழந்தை வளரணும்னா ஆட்டு ஈரலை கூட சமைச்சு அதை மசிச்சு குழந்தைக்கு ஊட்டலாம். அந்த ஆட்டு ஈரல் எப்படி சமைக்கணும்னு சொல்லி நீ வீடியோ போட்டிருக்கிறேன். லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நான் சொன்ன மெத்தட்ல குழந்தைங்களுக்கு நான்வெஜ் சூப் செஞ்சு கொடுத்து அதுவும் உரசு மருந்தும் கொடுத்துட்டீங்கனாலே போதும். இந்த சூப் குடிக்கிறதுனால எந்த ஒரு உடல் உபாதைகளும் ஏற்படாது. அடுத்த நாள் குழந்தைக்கு வயிறு உப்பசு இருந்தாலோ இல்ல மோஷன் போகல அப்படின்னாலோ மறுநாளும் காலையில ஒரு தடவை உரசு மருந்து கொடுத்துடலாம். எப்பயும் நீங்க மறந்துடாதீங்க. நான்வெஜ் கொடுத்தீங்கன்னா அன்னைக்கு சாயங்காலம் இல்ல இரவுக்குள்ள உரசு மருந்து கொடுத்துருங்க. அப்படியும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அடுத்த நாள் காலையும் ஒரு தடவை நீங்க கொடுத்துருங்க. குழந்தைங்களுக்கு இதே மாதிரி நீங்க சூப் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா புஷ்டியா ஆரோக்கியமா வளருவாங்க. சில பேர் வெஜ் சூப் எப்படி செய்யணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை அடுத்த வீடியோல நான் சொல்றேன். மறக்காம அந்த வீடியோவை பாக்குறதுக்கு இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேவைப்படுற மற்றவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.